நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஒரு நாள் வீட்டு தூய்மை பணியாளர் வேலைக்கு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. அந்த டைமில் சரி கார் வெளியே போயிருக்கேன்னா அந்த வீட்டுக்காரம்மா சரி அந்த கார் நிற்கிற இடத்த சுத்தப்படுத்திடுவோன்னு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்ல நேரம் அந்த வீட்டுக்காரர் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றாரு. அந்த வீட்டுக்காரம்மா ஏதோ பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம்னு பெருக்கும்போது அந்த காரு பக்கத்துக்கு நிற்கிற காரு டயரு கிட்ட பெருக்கும்போது பாருங்க டக்குன்னு பார்த்துடுறாங்க ஒரு நல்லவரை. பாம்பை கண்டா படையும் நடுங்குன்னு வாங்க. அந்த நல்லவர் என்னமோ இந்த வீட்டுக்காரர் நல்லவர்னு நினச்சிக்கிட்டு அது கெட்ட நேரம் இந்த வீட்டுக்காரர் கார்கிட்ட வந்து படுத்துக்கிச்சு. ரெண்டு நல்லவங்களும் விளையாடிக்கிறாங்க பாருங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி கொஞ்ச நேரம் விளையாடிக்கின்னு இருந்தாங்க. என்னை விட்டு ஓடி போக முடியுமா நாள் முடியுமா இனி இருவரல்ல ஒருவர் நாம் தெரியுமான்னு பாட்டு பாடிக்கினே விளையாடுறாங்க பாருங்க. அது அப்புறம் பாம்பு டயர்டாகி போயிடுச்சு. இவர் இந்த நல்ல ஒரு வீட்டுக்காரரு அந்த பாம்பை லாபமாக பிடிச்சி பக்கத்து பிளாட்டு தான் வேக்கண்ட் பிளாட்டு புதரு. அங்கே தான் இந்த நல்லவங்க வீடெல்லாம் அங்கே நிறையா இருக்குது. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு இடம் பத்தாம கேட்டு இடுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கேட்டெல்லாம் திறந்து விட்டு ஓடி பிடிச்சி விளையாடி ரெண்டு நல்லவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. ரெண்டு பேரும் நீயா நானான்னு விளையாடிக்கிறாங்க பாருங்க. வீட்டு தூய்மை பணியாளர் காரில் நிற்கும் போதெல்லாம் பெருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவராக இருந்ததுனால அந்த நல்லவரை பிடிச்சி லாபமாக குச்சியில் அப்படியே தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் புதரில் வேக்கண்ட் பிளாட்டு புதரில் அவங்க அங்கே தான் நிறையா வீடு அவங்களுக்கு அங்கே கொண்டு போய் பக்குவமாக விட்டுட்டு வந்துட்டாங்க.